ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆக போகிற பார்ட் 2 படங்களை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 11 படத்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சினிமா அப்படின்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா தனி ஒரு பார்ட் 2 பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி தான் ஃப்ரெண்ட்ஸ் நடிக்க போகிறாரு. 2016 பார்ட் 1 ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் நல்லா கலெக்ஷன் கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 90 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2ல் வந்து ஹீரோ வந்து வில்லனை தேடி பார்ப்பதில்ல, வில்லன் தான் ஹீரோவை தேடி வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ வீடியோ 2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட சென்னை பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா 2017 வந்து வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் அவருடைய காம்போ வந்து வேற லெவல் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 எடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சேர்த்து 50% படம் எடுத்து முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 50% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க மூவி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பட்டா பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு வேறு லெவலில் வெற்றி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்யாவும் ரஞ்சித்துக்கும். ரஞ்சித் குமார் அவர் வந்து நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு. ஆனால் ஆர்யா வந்து வேறு லெவலில் ஹிட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சார்பட்டா படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து 2024 ரிலீஸ் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே வேறு லெவலில் ஹிட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிமாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஆக்டரில் வச்சு வேறு லெவலில் ஹிட் கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம காமெடியாக பார்த்து சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காமிச்சிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போதே எடுத்து முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 50% பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எடுத்து அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1 வந்து ஓரளவு வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து மித்ரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் எழுதி முடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சு எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் வினோத்துக்கும் நம்ம கார்த்திக் அவர்களுக்கும் வேற லெவலில் கம்பேக்ன்ற மாதிரி வெற்றி தந்த படம்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் 2024 எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம எச் வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட படத்துல வந்து கமிட் ஆயிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அந்த படம் எடுக்க ஆரம்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்குள்ளே எந்த படம் எடுத்து இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க மூவி பார்த்தீங்கன்னா வேற லெவல் டைரக்டர்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். யார் அப்படின்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறாரு. அது என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைதி பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் 171 வந்து ஒரு கமிட் ஆயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைதி பார்ட் 2 எடுக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி 50% எடுத்து முடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 50% வந்து எடுக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதத்தோட எண்டிங்கில் வந்து 31ஆம் தேதி இல்லை ஜனவரி 1 அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான அப்டேட் வந்து அவரே ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி அப்படின்னா இந்தியன் பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 பார்ட் 3 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டிங்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுது 2024 எண்டிங்கில். பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இல்லை ஜனவரி மாதத்துலேயே எண்டிங்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க மூவி எது அப்படின்னா அரண்மனை பார்ட் 4 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பார்ட் 1 ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் போச்சு. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போச்சு. ஆனால் நல்ல கலெக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்ட் 4 வந்து எடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க மூவி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஜிகிர் தண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜிகிர் தண்டா பார்ட் 1 வேறு லெவலில் போச்சு. பார்ட் 2 வந்து இப்போ இன்னும் வேறு லெவலில் போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் அவருடைய ஆக்டிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் மாற்றி எடுத்துருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நானே ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3 வந்து எடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட் நான் தருவோம் ஃப்ரெண்ட்ஸ்.